ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம கேஷ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு அடுத்து 2 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் வந்து 2 லட்ச ரூபா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் இன்னொன்று வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு இது ரூமராக என்னன்னு தெரில, அதுவும் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முத்துக்குமரன் 50,000 ரூபா பணப்பெட்டி வந்து எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டார். எப்படியோ லைட்டாக நான் 14.9 செகண்ட் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தானுங்க. ஆனால் சேஃபாக வந்துட்டார். 12 செகண்டில் மின்னல் மாதிரி வந்துட்டார். அடுத்து ரயான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதே 12, 11 செகண்டில் வந்து அவர் 2 லட்ச ரூபா பணப்பெட்டியை வந்து எடுத்திருக்காரு. ஸோ 2,50,000 காலி. ஸோ 50 ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ 2 வந்து அடுத்து 4 இருக்குது. ஸோ 4 லட்ச பெட்டியை யார் எடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஜாக்லின் 4 லட்ச ரூபா பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. பட் அவங்க ஓடி பார்த்த வரைக்கும் அவங்களால முடியல எடுத்துகிட்டு வர மாதிரி. ஏன்னா டிலே ஆச்சு. ஏன்னா பெண்களுக்கு இது ரொம்ப அன்ஃபேரான ஒரு கேமாக தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டாக. ஏன்னா பெண்கள் ஓடுறது எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தர்ஷிகா ஓடி பார்த்தாங்க, சாரி பவித்ரா. அப்போ அவங்க வந்து 12 செகண்டில் முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் போய் தொட்டுட்டு வரணுங்கிறப்ப அவங்க வந்து கொஞ்சம் 14, 15 செகண்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கும். ஸோ முத்து 12 முடித்தார், பவித்ரா 14 முடிக்கிறாங்க. சும்மா அப்போ கொஞ்சம் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்குன்னு வைங்களேன். ஒரு 1 வரைக்கும் 15 வச்சிரும். ஸோ பவித்ராக்கும் டேஞ்சர் தான். அடுத்து ஜாக்லின் ஓடி பார்க்குறாங்க, அவங்களுக்கும் வந்து பண்ண முடியல. ஜெஃப்ரி ஓடுறான், 10 செகண்ட்லேயே ஓடிடுறான். அதாவது உள்ளே அவங்க வச்சுருக்க அந்த பிளாட்ஃபார்மில் இல்லை, உள்ளே வந்து செக் பண்ணுறாங்க எப்படி இருக்குது இந்த கேம், எப்படி விளாட்லாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது மனம் உடஞ்சிடுறாங்க. ஜாக்லின் போய் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம ஆனந்தி வராங்க. வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து அட்லீஸ்ட் மக்கள் எனக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. முத்துக்குமரன் அப்படி தான் சொல்லிட்டு போயிட்டார். மக்கள் ஓட்டு போடுறாங்கக்கா, சும்மா உட்கார முடியாது, நான் இந்த டாஸ்க்கில் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கும் ஹிட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆனந்தி வந்து உட்காராங்க. ஆனந்தி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வந்து பணம் வெட்டி கூட வேணாம், நான் போய் தொட்டுட்டு கூட வந்துடுவேன், நான் அந்த 16, 15 செகண்டுக்குள்ளே வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி உன்னால் முடிஞ்சால் நீ பண்ணு, ஆனால் வெளியே இதை எடுத்தால் தான் மக்கள் உனக்கு பிடிக்கும் அப்படின்றது கிடையாது. மக்கள் உனக்கு ஓட்டு போடுறது ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டரை பார்த்து. ஸோ அதை நீ வந்து மிஸ்கைடு வந்து பண்ணி நினச்சிக்காத, அதை வந்து நீ மண்டலுக்குள்ளே ஏற்றிக்காத. அதே மாதிரி ஆனந்தி நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. இல்லை நான் எப்படியாச்சும் எடுக்கணும், கண்டிப்பாக 4 லட்ச ரூபா வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சபதம் போடுறாங்க. அதுக்கு சௌந்தர்யா வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன ஆச்சு எடுப்பியான்னு கேட்குறப்ப, நான் ஓடி பார்த்தேன், இங்கே கூட எனக்கு டைம் இதாகிடுச்சு, பட் நான் எடுப்பேனாங்கிறது எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் சும்மா உட்கார முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சௌந்தர்யா பார்த்தா சௌந்தர்யா ட்ரெஸ் மாற்றிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு டாஸ்க் இவன் போயிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து தான் இப்போ ட்ரெஸ்ஸே மாற்றி சரி நம்ம ஒரு மனநிலைக்கு வருவோன்ற மாதிரி சௌந்தர்யா வந்து உட்காடுறாங்க. ரொம்ப பாஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து முத்துக்குமரன் வந்து அட்வைஸ் கொடுக்குறான், அந்த மாதிரி இது இப்படி தான் இருக்கும், பட் கொஞ்சம் டஃப்பு தான், இது வந்து நீங்கள் பெட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டு வந்தாலே இவ்வளோ தூரம் ஆயிரும், உங்களுக்கு டைம் ஆயிரும். அதில் ஏதாவது பராக் பார்த்துட்டீங்க, இல்லை அங்கே எதாவது போர்டு இருக்கோ, இல்லை கயிறு கட்டியும் தொங்குது அப்படின்ற மாதிரி ஏதோ பார்த்துட்டீங்க, இல்லை வர்றப்பே ஏதாவது வலிக்கி விழுந்துட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் எல்லாத்துக்கும். பட் எல்லோரும் கொஞ்சம் அதில் பயந்தாங்க. பவித்ராவும் என்னது கீழே விழுந்துட்டேன்னா வா என்னையா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து ஆமாம் கரெக்டு தான் சொன்னே, ரயானும் மண்டையை கழிட்டு இருக்கான் ஒரு பக்கத்தில் வந்துட்டு. நீ வந்து ஏலியன் டாஸ்கோட இதை கம்பேர் பண்ணாது. அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு நடிக்க தெரியும், எல்லாம் பண்ண தெரியும், ஆனால் நீங்கள் சும்மா உட்காந்தீங்க, அது தப்பு. ஆனால் இதில் அப்படி கிடையாது, போயிடுவீங்க ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போகிற மாதிரி இது. ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்காதுன்ற மாதிரி ஜாக்லின் சொல்லும் பொழுது ஜாக்லின் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. 4 லட்ச ரூபா வந்துச்சுன்னா நான் வந்து பார்ப்பேன், ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ என்ன ரூமர்ஸ் அப்படின்னா, ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பணப்பொட்டியை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் நான் இது வரைக்கும் அஃபிஷியல் அது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்து வீட்டில் சேச்சி வந்திருக்காங்க. என்னடா என்ன பண்ணுற, நடக்கவா வெள்ளக்கவா அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல, அவங்க தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன கண்ணோட்டத்தில் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிர்ச்சியாயிரும் உங்களுக்கே நான் சொல்லும்போது. ஏன்னா உள்ளே வந்து நான் வந்து எதுவுமே சொல்ல போகிறதில்ல, வன்மத்தை கக்க போகிறதுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாக வெளியே பிஆர் இருக்கிறது ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. நான் காலைல ப்ரமோல் அப்படி பார்க்கல. இதில் வந்து நீ உனக்கு வெளியே பிஆர் இருக்கா, முத்துக்குமரனுக்கு உள்ள பிஆர் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நம்ம ரவீந்திர வந்து சொல்கிறாங்க. அடுத்து விசால் எதுவும் கவலைப்படாதடா, வர்றா ஜாலியாடுறா அப்படின்ற மாதிரி விசாலுக்கு ஒரு அட்வைஸு. அது போக அவ்வளோதான், மிச்சம்லாம் நல்லா விளாட்றீங்கன்னு சொல்லிட்டு 19 முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம வன்மத்தை கக்கலை நம்ம சேச்சி அப்படிங்கிறது தான். சரி அவ்வளோதான் கைஸ் நடந்துகிட்டு இருக்கு. மேபி அடுத்து ஏதாவது வீடியோஸ் ஏதாவது வந்துச்சுன்னா எக்ஸ்க்ளூசிவாக இங்கே லைவில் நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.